திருவாரூரில் உயிரிழந்த தன் தாய்க்காக மகன் தாஜ்மஹால் கட்டியிருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் என்று அழைக்கப்படும் இதை காண ஏராளமானோர் படையெடுத்து வருகின்றனர். திருவாரூர் அருகே அம்மையப்பன் கிராமத்தில் ஷேக் தாவூத் ஜெயிலானி பீவி தம்பதியின் மகன் அமர்தீன். தந்தை ஷேக் தாவூத் பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த நிலையில் தாய் ஜெயிலானி பீவி கடந்த 2020ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். இந்த நிலையில்தான் தன் சொந்த ஊரிலேயே தாய்க்கு ஜூமா மசூதி அமைக்க விரும்பினார் அமர்தீன். அதுவும் ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹாலை போலவே கட்ட விரும்பினார். இதற்காக ராஜஸ்தானில் இருந்து வெள்ளை பளிங்கு கற்கள் கொண்டு வரப்பட்டு 1 ஏக்கர் பரப்பளவில் 8000 சதுர அடி அகலத்தில் 46 அடி உயரத்தில் மினார் அமைக்கப்பட்டது. இது கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி மிக எளிமையாக திறக்கப்பட்டது. இந்த இடத்தில் ஒரு புறம் தாயாரின் ஜூமா மசூதியும், இன்னொரு புறம் பிரம்மாண்ட பள்ளிவாசலும், மறுபுறம் மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் மதரசா கட்டிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது கோடை விடுமுறை என்பதால் மக்கள் பலரும் இந்த இடத்தை சுற்றி பார்க்க வந்து கொண்டே இருக்கின்றனர். கோடை விடுமுறைக்காக கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்க தாஜ்மஹால் இருக்குன்னு சொன்னாங்க. திருவாரூர்ல அது பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ராவுக்கு போய் தான் தாஜ்மஹாலை பார்க்க முடியும். ஆனா அவ்வளவு தூரம் போக முடியாத காரணத்தால இங்க ரொம்ப நல்லா இருக்கு. தாஜ்மஹால் எப்படி கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி இது சேமா இருக்கு. அதே மாதிரி நல்லா இருக்கு. அதே மாதிரி இது தாஜ்மஹால் வந்து அவங்க அம்மாவுக்காக பைய கட்டியிருக்கா. அப்படி யாருமே இப்படி கட்ட மாட்டாங்க இல்லைங்களா. அவ்வளோ பாசம் அந்த தாயார் மேலே அந்த பையனுக்கு. அதே மாதிரி தாஜ்மஹால் எப்படி இருக்கோ ஆக்ராவில் அதே மாதிரி ஷேப்லேயே இது கட்டியிருக்காங்க. லைட்டிங்கெல்லாம் நைட்டில் நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை, எந்த ஃபீஸுமே இங்கே கிடையாது. எல்லாம் ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனு கிடையாது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் சந்தோஷமாக குழந்தைய கூப்பிட்டு எல்லாம் பார்த்தோம். அவர் தாயாரோட பரியல் பாக்ஸு எல்லாமே பார்த்தா நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழுகைக்கு ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, லேடிஸுக்கு தனியாக இருக்குது. எல்லாமே தொழுகை பண்ணிட்டு போயிட்டுருக்கு. நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்ராவுக்கு போய் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. இங்கேயே வந்து அதே அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹால் யாருக்காக கட்டப்பட்டதுன்னா அவங்க அம்மாக்காக கட்டப்பட்டது. அங்க இருக்கிறது அவங்க ஒய்ஃபுக்காக. இங்க வந்து நோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ், எல்லாரும் வரலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இங்க வந்து பார்த்தாங்கன்னா. அவ்வளோ அழகா இருக்கு.